ஹாய் எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். நான் கொஞ்சம் சந்தோஷ். சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? யா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சேலஞ்ச் வீடியோவில் ஒரு ஸ்கூல் பையன் ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். ப்ரோ, நான் ஸ்கூல் படிக்கிறேன், எனக்கு வந்து இப்போ சம்மர் ஹாலிடே, அதுக்கு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா கொடுங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் ஸ்கில் கற்றுக்கலான் இருக்கேன், ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையனுக்கு எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தை இல்லை. இந்த அந்த கமெண்ட் போடணும்னு மனசு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருக்குமே வந்து அந்த ஸ்கில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே டக்கு டக்குன்னு தோண மாட்டேங்குதா. ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்தப்போ எனக்கு யூடியூப்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ இப்போ என்னன்னா, ஸ்கூல் படிக்கிறேன், சம்மர் ஹாலிடேஸை ஒரு பர்பஸாக யூஸ்ஃபுல்லாக நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ஸ்கூல் படித்தப்போ என்னென்ன பண்ணேன், என்னென்ன பண்ணல, என்னென்ன தப்பு பண்ணேன், ஸோ அது எல்லாமே வந்து நான் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மர் ஹாலிடேஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலே வந்து ஏதாச்சும் ஒரு டியூஷனோ கிளாஸோ பார்த்து கூட சேர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா வீட்டில் நம்மளை வச்சு அடக்க முடியாது பேரண்ட்ஸ்னால. அது நிறைய எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். நான் போனது ஹிந்தி கிளாஸ் போனேன், ஸ்விம்மிங் கிளாஸ் போனேன், அப்புறம் கராத்தே கிளாஸ் போனேன். ஆனால் இது எதுவுமே நான் கேட்டது கிடையாது. நான் கேட்டது ஸ்கேட்டிங் கிளாஸ், நான் கேட்டது கேரம். அப்புறம் எனக்கு அப்போ இது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஷூட்டிங் அண்டு ஆர்ச்சரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊர் சைடு, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு டவுன் சைடு, வில்லேஜ் டவுன் அந்த சைடில் இருந்ததுனால அங்கெல்லாம் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டாகணும். ஸோ அதை நான் கேட்டு சேர்ந்தேன். ஹிந்தி பிராத்மிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் பேச தெரியுமா அப்படின்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க தெரியும். ஹிந்தி தெரியாதா? தெரியாது சார். அப்புறம் மேரா நாம் கியா ஹே, தும்ஹாரா நாம் கியா ஹே, பையா ஏக் பானிபூரி தே கியா. ஸோ அந்த மாதிரி தெரியும். பட் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸில் எல்லாமே ஹிந்தியை ஒரு லாங்குவேஜாக கொண்டு வந்துட்டாங்க. மெயின்லி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ஒரு தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பட் ஹிந்தி அஃபிஷியலாக ஹிந்தியை நான் கம்பல்சரியாக கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஏன்னா பட் இங்கிலீஷை வச்சு நான் எல்லா இடத்தையும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஹிந்தி தேவைப்படல. இன்கேஸ் உங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுறப்ப நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அது வேணாம். ரொம்ப இது ஹிந்திக்குள்ளே போனோம்னா அரசியல் பக்கம் போயிடும், நம்ம அந்த பக்கம் போக வேணாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணி சம்மரில் எல்லாம் குழுன்னு இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போயிட்டு குளிச்சுட்டு அது ஒரு 4 நாள் 5 நாள் போகும். அப்புறம் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வருது அதெல்லாம் இருக்கும், சேர்த்து விட்ருவாங்க. அப்புறம் அது போயிட்டு வரது இருக்கும். ஸோ என்னோட சம்மர் ஹாலிடேஸ் இப்படி தான் போகும். அந்த டைமில் வந்து நான் ஃபுல்லாகவே ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஃபுல்லாக மீன்ஸ் நான் 7th to 12th வரைக்குமே ஹாஸ்டல் தான். ஸோ எனக்கு அந்த டைமிங்கில் வந்து என்னோட ஏரியா சைடில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஜஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது. முக்கியமாக நான் அந்த டைமில் தான் வந்து கேரம் பழகினேன். பட் இப்போ கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. அப்போ தான் வந்து கேரம் பழகினேன். எனக்கு வந்து ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெஸ்ட் இண்டோர் கேம், பிடிச்ச இண்டோர் கேம் எதுன்னு கேட்டால் நான் கேரம் தான் சொல்லுவேன். அப்புறம் ரிலேஷன் வீட்டுக்குலாம் போவோம். நான் தம்பி வீட்டுக்கு போவேன், சித்தி வீட்டுக்கு போவேன். அப்புறம் அவங்க இங்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்டாமிக் ஃபேமிலி தானே சொல்லுவாங்க. ஓகே, ஆட்டம் ஃபேமிலியில் வந்து இப்போ யாரும் பெருசாக அந்த மாதிரி போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் கிளாஸ் சேர்த்து விட்ருவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் கிளாஸஸ் போகிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் அது உங்களுக்கு பிடிச்சி போனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இல்லை பிடிக்காம தான் பேரண்ட்ஸ் சேர்த்து விட்றாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா லைஃப்பில் வந்து உங்களுக்கு எது கிளிக் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் வரும். பிகாஸ் எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ ஒரு சில பேர் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க நமக்கு லைஃப்பில் எது வரும் அப்படின்னு. ஸோ ஒரு சில பேருக்கு லேட் ஆகும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம நிறையா விஷயம் ட்ரை பண்ணும் போது தான் நமக்கு எது வரும் அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ரொட்டீன் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஸ்கூல் படித்தப்போ காலையில் வந்து எனக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. இன் ஸ்கூல் டேஸ், சம்மர் வெக்கேஷன் கிடையாது, ஸ்கூல் டேஸில் காலையில் 5 மணி அப்படின்னா ஜஸ்ட்டு நான் 7th to 10th வரைக்கும் தான் 5 மணி. அதுக்கப்புறம் 11th 12th வந்து 5 மணிக்கு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகி கிளாஸில் இருக்கணும். கிளாஸ்னால் அங்கே கிளாஸ் உட்காந்து அங்கே படிக்கணும் காலையில்.
ஸோ அப்போ 5 மணிக்கு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும்னா ஃபுல் கூட்டம் வரும். அப்போது நான் ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்க போனாதான் அங்கே இடம் கிடச்சி. அதுவும் வின்டர் டைம்லலாம் இன்னும் கொடுமையாக இருக்கும். சுடு தண்ணி கிடைக்காது. சுடு தண்ணி கிடைக்கணும்னா முன்னாடியே போயிட்டு சுடு தண்ணியை பிடிச்சி குளிச்சுட்டு வரணும். அதெல்லாம் பயங்கர தலைவலி. ஸோ அந்த டைமில் நாங்கள் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சோம். ஸோ இப்போ சம்மரில் நானும் 5 மணிக்கு அப்படி எந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்திரிச்சா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து சரௌண்டிங்கில் எந்த நாய்ஸும் பெருசாக இருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் அந்த டைமில் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, கற்றுக்கிறது மீன்ஸ் ஜஸ்ட் யூடியூப் வீடியோ பார்த்து கற்றுக்கிறது கிடையாது. அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கற்றுக்கிறது. வீடியோ பார்த்தா மட்டும் உங்களால் எல்லா ஸ்கில்லும் கற்றுக்க முடியாது. அதை நீங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ ரியல் வேர்ல்டில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தான் வந்து அதில் உங்களோட நாலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதா இருந்தாலும் மார்னிங் அதுக்காக ஒதுக்கிடுங்க. அப்போ எக்ஸசைஸ் நான் எப்படி பண்ணணும்னா, ஆஃப்டர் 6 நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6க்கு ஒதுக்கிடுங்க. பிகாஸ் 5 to 6 வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பிரெயின் அண்ட் ஸ்கில்லுக்கே நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் சப்கான்ஷியஸ் மெமரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறது எல்லாமே டேரெக்டாக அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப நாள் வந்து உங்கள் பிரெயினில் இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து எக்ஸசைஸ். நம்ம பிரெயினில் அது இருக்கும் ஓகே, பட் நம்ம பிரெயினை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்புக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயினோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். இதை நான் சொல்லலை, ஒரு ஸ்டடியில் சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் எக்ஸசைஸ் நான் சின்ன பையன் அப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கூலில் பிடி ஹவரில் வந்து இது ட்ரில்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ட்ரில்லை வீட்டில் பண்ணுங்கள். எனக்கு அப்போ பண்ணுறப்போ கடுப்பாகும், என்னடா கிரவுண்டு கூப்பிட்டு வந்துட்டு விளாட விட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடி வாட்டையெல்லாம் நான் பயங்கரமாக திட்டியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரில் எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுது. சாரி ரகுவரன், சாரி தம்பி. ஏன்னா அப்போ வந்து நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணனால தான் வந்து என்னோட பிரெயின் அந்த ஸ்கூல் டைம்லாம் எப்படி சொல்கிறது பயங்கரமாக இருக்கும் என் பிரெயின். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபுல்லாக விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி நான் இன்னொரு டைம் திருப்பி அதோட பெனிஃபிட் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, லாக்டவுன் டைமில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. வீட்டில் சும்மா உட்காந்துருப்போம். கிளாஸ் ஆன்லைனில் போகும், ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க சாரு. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து ஸ்டார்டிங் ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. லீவ் விட்டுட்டாங்க, லாங் லீவ் அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக வீட்டுக்குள்ளேயே இருந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் நான் யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் யோகா கிளாஸ் இருக்கும், டெய்லியும் நாங்கள் காலைல யோகா பண்ணிட்டு தான் படிக்கவே போவோம். ஸோ திருப்பி அந்த ஹேபிட்டை நான் இங்கே திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் யோகா பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி யோகா பண்ணுறப்போ என்னை அறியாமல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமாக காலையில் பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து என்னோட பிரெயினுக்கு வந்து ஒரு பாதாம் வால்நட்ஸ் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு பிரெயின் ஃபுட். ஸோ அதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறப்ப வந்து உங்கள் பிரெயினுக்கான பவர் கொடுக்கும். அது சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் டக்குன்னு சாப்பிட்டு அதுக்கேற்ற ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நான் 5 to ஈவினிங் வரைக்கும் சொல்கிறேன், 5 to 9 வரைக்கும் சொல்கிறேன். அது உங்களோட ரொட்டீனுக்கு நீங்கள் கிளாஸ் ஏதாச்சும் போகலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அண்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு சாப்பிடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பட் நான் அந்த கருமத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அண்ட் வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிச்சு. ஸோ அதை நான் எப்படியா மாற்றி ஆகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சாப்பிடுங்க. அண்ட் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ், வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் கிளாஸஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கு போயிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, புக்ஸ் ஏதாச்சும் எடுத்து படிங்க. புக் ரீடிங் ஹேபிட்டை இப்போ இருந்து தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு 30 அந்த டைமில் வந்து நீங்கள் நிறையா புக்ஸ் படிச்சிருப்பீங்க. அண்ட் உங்களோட நாலேஜ் வந்து அந்தளவுக்கு வளரும்.
புக் சொல்கிறத வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே போய் தெரிஞ்சாலும் எதுவுமே எந்த வீடியோவும் உங்களை அந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு புக்ஸை தவிர வேறு எதுனாலையும் கொடுக்க முடியாது. நீங்கள் 1000 மூவி பார்த்தாலும் ஒரு புக் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை 1000 மூவினால கொடுக்கவே முடியாது. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொன்னியின் செல்வன் புக் வந்து படம் வரதுக்கு முன்னாடி படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷனோட படித்து முடித்தேன். ஸோ அது படிக்கிறப்ப ஒவ்வொரு கேரக்டருமே வந்து என் பிரெயினில் நான் அவங்க இருந்த சுச்சுவேஷனில் நான் இருந்து ஃபீல் பண்ண மாதிரி ஒரு இதை எனக்கு கொடுத்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புக்ஸ் படிக்கிறப்ப வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறுவீங்க. இப்போ ஒரு வந்தியத்தேவன், ராஜராஜ சோழன், கரிகால சோழன், அந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குன்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும், நீங்கள் உங்களையே ஒரு கேரக்டரை அசோசியேட் பண்ணிவிட்டு அந்த புக்கவே ட்ராவல் ஆவீங்க. அவங்களோட லைஃப்பை நீங்கள் இங்கே வாழ்வீங்க. ஒரு புக் படிக்கிறவன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் 1000 வாழ்க்கைகளை வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆத்தரோ சம்மன் யாரும் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த கோட் மட்டும் ஞாபகம் சொன்னவங்க பேர் ஞாபகம் இல்லை. பிகாஸ் நேம்ஸை நான் பெருசாக ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நான் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு படித்தது வந்து மகாபாரதம். அதுக்கு முன்னாடி நிறைய புக் படிச்சிருக்கேன். தென்னாலிராமன் கதைகள் அதெல்லாம் படிச்சிருக்கேன். பட்டு ஒரு புக்காக வாங்கி, ஐ மீன் எப்படி சொல்கிறது, அந்த புக் என்னோடது கிடையாது. புக்கை ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கி படித்து கொடுத்தாகணும், ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புக்கு தான். ஃபுல்லாக எல்லா ஸ்டோரிஸ் இருக்காது. இந்த ஓரளவுக்கு சின்ன புக்காக தான் இருக்கும் மகாபாரதம். அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் படித்து முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் படித்து முடிச்சு அந்த புக்கை நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி அதனால் வந்து எனக்கு அப்போ தான் வந்து அந்த புக்கை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் படித்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா எப்பயுமே புக்கு எடுத்தால் தூங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாம எல்லாருமே சொல்லி புக் எடுத்து இப்போ தூங்கிறேன்னு சொல்லி அது நமக்கே வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பில்ட் ஆயிடுச்சு. பட் அப்போ தான் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி அதை பண்ணேன்னா அதை என்னால் முடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் திருப்பி எப்போனாலுமே புக் படிக்கிற ஹேபிட்டை என்னால் கொண்டு வந்துட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த புக் படிக்கிற ஹேபிட் மட்டும் கிடையாது, எந்த ஹேபிட்டாக இருந்தாலுமே என்னால் கொண்டு வர முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. எந்த புக் வேணால் படிக்கலாம், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எது வேணால் படிக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நான் ஃபிக்ஷன் படிக்கிறீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிங்க. ஆனால் இந்த வயசில் உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை இன்கேஸ் ஃபிக்ஷன் படிக்கிறீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பார்க்குறேன் அப்படின்னு தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் கூட பார்க்க வேணாம், அது அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை, கன்றாவியாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சரி, ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பொன்னியின் செல்வன் படிக்கலாம். இல்லைன்னா கல்கியோட நாவல்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சுஜாதா காமிக்ஸ் பாருங்கள், நாவல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நாவல்ஸ் இருக்குது, தமிழ்லேயே நிறைய நாவல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் தமிழ் நீங்கள் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் நாவல்ஸ் படிக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஹாரி பாட்டர் இருக்குது, முக்கியமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் படிங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் அதில் மாதிரி உங்களோட நீங்கள் எல்லாருமே உலகத்தை ஒரு விதமாக பார்க்குறாங்கன்னா உங்களோட பார்வை மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட வியூ பாயிண்ட்டே மாற்றி விட்டுரும். ஸோ இன்கேஸ் ஹாரி பாட்டரும் நீங்கள் படிக்கலாம், ஸ்டோரி ஓரியன்ட் தான். இல்லை எனக்கு கொஞ்சம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வேணும்னா நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ புக் படித்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபினான்ஸ் பற்றி தயவு செஞ்சு இந்த வயசுலேயே கற்றுக்க ஆரம்பிங்க. பிகாஸ் மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஏன்னா கற்றுக்க ஆரம்பிக்கிறது மீன்ஸ் வீட்டில் அப்பாட்ட கேளுங்க பணம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் என்ன வீடியோஸில் பார்த்தாலும் உங்களால் கெயின் பண்ணிக்க முடியாது. சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆனந்த் சீனிவாசன் சாரோட வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம், மணி பேஜில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பட் ரியலாக நீங்கள் ஒருத்தவங்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி எந்த வீடியோஸுமே உங்களுக்கு எடுத்து கொடுக்காது. நீங்கள் பணத்தை பற்றி இது அமௌண்ட் எப்படி ஸ்பெண்ட் ஆகுது, அதை எப்படி சேவ் பண்ணலாம், அதில் என்னென்ன மாதிரி சேவ் பண்ணலாம், வீட்டில் என்னென்ன மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை உங்கள் ஏரியாவில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் அதை போய் டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மணி அந்த ஃபைனான்ஸோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ அந்த நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த சேவிங் நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்போ உங்கள் கையில் காசு வரப்போ வந்து அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், அதை எந்த இதுக்கெலாம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இன்கேஸ் லோவர் மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தால் நீங்கள் உங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு முக்கியமாக உங்களை வந்து ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக ஆகும். அண்டு அதுக்கப்புறம் வேற என்ன, அப்புறம் லஞ்ச் இருக்குது, அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு தயவு செஞ்சு நைட்டு 9 மணிக்கு மேலே ஃபோன் பார்க்காதீங்க. 9 மணிக்கு மேலே பார்த்தாலும் 9:30க்குலாம் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க. அண்ட் 9 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தாலும் தயவு செஞ்சு சோஷியல் மீடியா பார்த்துடாதீங்க. பிகாஸ் அது வந்து உங்களை அடிக்ட் ஆகி 9 மணி 9:30 ஆக்கும், 9:30 10 ஆக்கும், 10 11 ஆக்கும், இப்படி வந்து 12 மணிக்கு கொண்டு வந்து உங்கள் தூக்கத்தையே கெடுத்துரும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம பாடியில் மெலட்டோனின் செக்ரேஷன் அந்த டைம் நடக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் தூங்கினா மட்டும்தான் உண்டு. ப்ளூ லைட் பார்த்தீங்கன்னா செக்ரேஷனை கம்மி பண்ணி விட்டுரும், தூக்கம் வராது. தூக்கம் இல்லைன்னா அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஒழுங்காக இருக்காது. கண்ணு அண்ட் ஃபோன் ப்ளூ லைட் பார்க்கறனால கண்ணு வீணாக போயிடும், உடம்பு வீணாக போயிடும். இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுல சொன்னது. பட் நான் ஃபாலோ பண்ணல. பட் எனக்கு அது தெரிஞ்ச அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் இப்போ உங்களை எல்லாருக்குமே நான் இப்போயே அதை விஷயத்தை எழுதி நான் சொல்கிறேன். ஸோ மறக்காம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஸ்கூல் படிக்கிறப்போ நான் என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு கேட்டது தான். ஒன்று, மணி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட என்ன இதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு கேளுங்க. அப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கூட பார்க்கலாம். இல்லை அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் டவுட் கேளுங்க. யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் வந்து இப்படி சொல்கிறாரு, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், அந்த காசை வந்து வேறு இதில் போடுன்னு சொல்கிறாரு, அதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ண தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அண்ட் இது இன்னொரு விஷயம்னா இது உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபைனலாக கடைசி வரைக்கும் புரிய வரைக்கும் திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கேள்வி கேட்க தான் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கேள்வி கேட்க எந்த இடத்துலையும் நீங்கள் கூச்சமே படக்கூடாது. அப்புறம் வேறு ஃபஸ்ட்டு புக் படிக்கிற ஸ்கில்லை கற்றுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் ஸ்கில்லு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். நீங்கள் என்ன குரூப் வேணால் எடுத்து உங்கள் கெரியரில் நீங்கள் என்ன ஆக போகிறணும், என்னவோ ஆகுங்க, டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், என்னவோ வாட் எவர் இட் பி. பட் நெசசரியான ஸ்கில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணும். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து கற்று வச்சுருக்கணும். பிகாஸ் அது எல்லா விஷயத்திலும் உங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகும். நீங்கள் எந்த ஜாப் போனாலுமே சரி அது மஸ்ட்டாக இருக்கணும். பிகாஸ் ஒரு டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து எந்த ஜாப் போனாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு எக்ஸல் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எக்ஸல் இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் கம்பல்சரி நீங்கள் கற்றே ஆகணும். அதோட யூஸ் வந்து நான் இப்போ தான் வந்து இது பண்ணேன். பிகாஸ் நான் மேக்ஸிமம் என்னோடய ஒர்க் வந்து எக்ஸலில் தான் இருக்கும். எக்ஸல் அண்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். அண்டு அதனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டே வரேன். இப்போ நான் காலையில் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் இருக்கட்டும், மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுலேருந்து நைட் டின்னர் சாப்பிட்றதுலேருந்து, இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கு என் பர்ஸில் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ₹1 போனாலுமே நான் அதை அக்கௌண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் மந்த் எண்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், எதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற அனலைசிஸ் என்னால் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் ஒரு இதில் நோட் பண்ணி வச்ச ஒரு டேட்டா வச்சுருந்தா தான் அதனால் அதை வச்சு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டாவே நீங்கள் எதுவுமே எடுத்து வைக்கலன்னா அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணவும் முடியாது. உங்கள் கையிலேருந்து காசாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக போயிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ மணி ஆடிட்டிங், சேலரி ஆடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ என் டைமையும் நான் வந்து ஃபுல்லாக எது இருக்குது, எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டைமையும் ஆடிட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த 21 டே சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த என்னோட கோல் வந்து என்னோட டைம் ஆடிட்டிங் தான். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய புக்ஸ் படிச்சுட்டு என்னோட டைம் ஆடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும்னா, ஃபினான்ஸ் ஆடிட்டிங் சரி, டைம் ஆடிட்டிங் சரி, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதில் அதையே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தேவை, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு தெரிய வரும். அண்டு இன்னொரு ஸ்கில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வருது, இது ஒரு ஸ்கில்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அது ஒரு ஸ்கில் தான். பிகாஸ்
எல்லாருமே ஒரு சில ஸ்வீட் அடிக்ஷன் இருக்கும், ஃபோன் அடிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஃபோன் அடிக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த அடிக்ஷன் வந்து எப்படி வரணுங்கிறத கற்றுக்கங்க. ஃபோனை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கிறத கற்றுக்கங்க. அவ்வளோதான். அண்டு இன்னொன்று என்னென்னா, வீடியோ எடிட்டிங், நார்மலாக இருக்கிற ஸ்கில்ஸ், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாள் உட்காந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கங்க. அப்புறம் வந்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிசைட் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் நாங்கள் எங்கள் ஜெனரேஷனில் பண்ண தப்பு அதுதான். ஏதாச்சும் ஒன்றுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியாக எங்கள் ஜென்ரேஷன் இருந்துச்சு. அந்த டைமில் அதுவும் நான் ஃபுல்லாக ஹாஸ்டல் பஸ்னால எனக்கு அந்த வெளி உலகமே தெரியாமல் நான் வளர்ந்துட்டேன். ஸோ வெளியில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் சொசைட்டிக்குள்ளே வரேன். சொசைட்டி என்னை போட்டு அடிக்குது, அடின்னு அடிக்குது. நீட்டில் விடுறேன், திருப்பி காலேஜ் போகிறேன், காலேஜ் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன், காலேஜ் ஒழுங்காக போகும் அப்படின்னு பார்த்தா திருப்பி லாக்டவுன் வருது, திருப்பி வீட்லேயே போகிறேன், திருப்பி காலேஜ் போனால் காலேஜ் முடிஞ்சிருது, திருப்பி வேலைக்கு போகிறேன். அங்கே போனால் இவ்வளோ எனக்கு வெளியுறவும் தெரியல, கோடிங்கே எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எந்த நாலேஜ் இல்லாமல் ஒரு ஐடி செக்டருக்குள்ளே போகிறேன். அங்கே போய் நான் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரேன். திருப்பி என்ன பண்ணுறது ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு வேலையில் என்னால் நான் உட்காரத்துக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தப்புகள் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத ஒரு கரெக்டான ஒரு பார்ட் வச்சுட்டு, அதுக்கு யார் என்ன சொன்னாலும் எந்த டிஃப்ளெக்ஷனும் ஆகாமல் நான் இதான் பண்ண போகிறேன், எனக்கு இதுதான் சரி வருது, நான் இதான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத எவ்வளோ சீக்கிரம் டிசைட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிசைட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு லைஃப்பில் பயங்கரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அண்டு நான் இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி அந்த மாதிரிலாம் சொல்ல, எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ நான் கட் பண்ணாமல் தான் போட போகிறேன். பிகாஸ் இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால நான் ஒரு சிங்கிள் டேக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. அண்டு நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் பையனை உட்கார வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன புரியுது, அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிக்காது, ஏன்னா அட்வைஸ் பண்ணால் யாருக்குமே பிடிக்காதுங்க, எனக்கும் பிடிக்காது. பட் ரியாலிட்டியில் நான் சொன்னதான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் இட் டுடே. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், பை.